டெஸ்ட் என்ஜின்ல ஒரே ஒரு பார்ட் தான் நேற்று பார்த்தோம். ப்ரியாரிட்டின்ற ஒரே ஒரு கீவேர்ட் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே அது போக டெஸ்ட் என்ஜின்ல வேற என்னென்ன பண்ண முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்பயே நீங்க இதே வந்துட்டு நீங்க டெஸ்ட் என்ஜின் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ரிப்போர்ட் ஜென்ரேஷன்லாம் பண்ணணும்ல. ம். ரிப்போர்ட்லாம் ஜென்ரேட் பண்ணி நீங்க கிளையண்ட் காட்டணும்ல. அப்ப அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அதெல்லாம் மேனுவலா பண்றோம். இல்ல ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றது வந்துட்டு நீங்க எந்த டெஸ்ட் என்ஜின்ல ஆட்டோமேஷன் ரிப்போர்ட் வந்து தனியா இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி தான் பண்ணணும். ஓகே இப்ப நீங்க வந்துட்டு ஒரு 3 கிளாஸ் ஓபன் பண்ணிட்டீங்க இந்த பேக்கேஜுக்குள்ள. ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த பேக்கேஜ் ஃபுல்லா நீங்க ரன் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் as ரன் டெஸ்ட் என்ஜின். நீங்க ஜாவா அப்ளிகேஷன் வரும், டெஸ்ட் என்ஜி வரும். ஓகேங்களா? நீங்க டெஸ்ட் என்ஜி கொடுத்தாலும் ரன் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி இப்ப இந்த பர்டிகுலர் இப்போ ஒரு கிளாஸ் இருக்கா, இப்ப நீங்க இன்னொரு கிளாஸ் ஓபன் பண்றீங்க. இன்னொரு கிளாஸ் ஓபன் பண்ணி இப்ப அதுல ஃபார் எக்ஸாம்பிள் எஃபின்னு டெஸ்ட் ஒரு நேம் வச்சு எஃபின்னு ஒரு நேம் வச்சு டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டு வைக்கிறோம். டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ்னா என்ன? மெத்தட டிபெண்ட்ஸ் ஆன் டிபெண்ட் பண்ணி. ஆமா மெத்தட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா இப்ப இது உள்ள வந்து நீங்க ஒரு டெஸ்ட் கேஸ் எழுத போறீங்க. 4 டெஸ்ட் கேஸ் எழுத போறீங்க. 4 டெஸ்ட் கேஸ்மே ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட். அதாவது இதே பாஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நீ நெக்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னு உங்க கிளைண்ட் உங்ககிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் வச்சு தான் மூவ் பண்ணணும். ஓகேவா? இப்ப டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, வெப் டிரைவர் கொடுக்குறீங்க. இப்ப இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும், குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணுங்களா. இப்ப இதுல வந்துட்டு ஃபேஸ்புக் டாட் காம். இப்ப இதுல வந்து இந்த ஃபேஸ்புக் டாட் காமோட யூஆர்எல் எடுத்துக்கிறீங்க. ஃபேஸ்புக் டாட் காமோட யூஆர்எல் எடுத்ததுக்கு அப்புறமா இதோட மெயின் இம்பார்ட்டன்டே வந்துட்டு அதோட லோகோ இருக்கிறது தான். ஓகேங்களா? எந்த ஒரு ஆபீஸ்ல போனாலுமே லோகோ தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஸோ லோகோ இருக்குதா இல்லையான்னு நம்ம பாக்குறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்டா இருக்கும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி நீங்க எல்லாமே இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். டைவரா அதனால இல்ல லோகோ 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 இல்ல டைவர். சாரி டிரைவர். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு அட்டை டெஸ்ட் ஓப்பன் பண்றீங்க. அட்டை டெஸ்ட் ஓப்பன் பண்ணி ஒரு பப்ளிக் வாய்ட்ல பின்ற ஒரு மெத்தடு. இப்ப இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், ஒரு மேக்ஸிமைஸ் கமாண்ட் எழுதி நான் எதுவுமே பண்ணல. ம், இருங்க இருங்க சரி டாட் விண்டோ கொடுங்க. இந்த விண்டோ டாட் மேக்ஸிமைஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொண்டு வாங்க.
வருவாங்க. இப்ப வந்துட்டு நீங்க அந்த நம்ம பண்ணோம் பாத்தீங்களா, இதே பேஜ்ல இருக்க அந்த ஃபேஸ்புக்கை மட்டும் நீங்க இன்ஸ்பெக்ட் பண்றீங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இதுல வந்து ஐஎம்ஜி கிளாஸ் அப்படி கொடுத்துருக்கு. அப்படியே காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்து இங்க வந்து நீங்க ஐஎம்ஜி ஸ்கொயர் பிராக்கெட் அடுத்து இந்த கிளாஸ் சிங்கிள் கோட்டு சிங்கிள் கோட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா ஸ்லாஷ் டபுள் ஸ்லாஷ் ஸ்லாஷ். வேணும். ஓகேங்களா? இப்ப இதை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நீங்க ஒரு பூலியன் கொடுக்கணும். பூலியன் கொடுத்து எல்ன்னு ஒரு நேம் வச்சு ஈக்குவல் டு கொடுத்து இதுக்குள்ள வந்து நீங்க டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் நீங்க டைப் பண்றீங்களா? இல்ல நான் பண்ணவா? இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். காப்பி மட்டும் நான் பண்ணேன். அத ம் கண்ட்ரோல் வி கொடுங்க, காப்பி வந்துரும். ஆனா மாத்தி இங்க வந்து நீங்க டாட் இஸ் டிஸ்பிளே இதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணி பார்த்துட்டு இப்ப இந்த கேஸ் கரெக்டா இருந்தா மட்டும் நீங்க நெக்ஸ்ட் கேஸ் மூவ் பண்ற மாதிரி. நீங்க சொன்னீங்க அதாவது மெயின் ஃபங்க்ஷன் அது பிரிண்டே ஆகாதுன்னு. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு சஜஸ்ட் பண்ணதுல அதான் நீங்க மெயின் மெத்தட் அட்டச்ல இருக்குங்களா, அட்டச்ல இருந்தா உங்களுக்கு சஜஷன் ஆகும். ஓகே, அட்டச்குள்ள இல்லனா சஜஸ்ட் ஆகாது. அது மெயின் ஃபங்க்ஷனா எடுத்துக்கவா? ஆமா, அட்டச்னாவே உங்க மெயின் ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ பப்ளிக் வாய்டு போட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் வந்து சின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க. ஜீரோவா? நான் எதுவும் டைப் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆகும். இல்ல நானும் பண்ணல. நான் கைய கட்டி உட்கார்ந்திருக்கேன். சரி ஓகே. சரி இப்ப பார்க்க போனீங்கன்னா இப்ப இதுல என்ன பண்ணோம், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்டுக்கு அப்புறமா பை டாட் நேம் இதுல வந்து நீங்க அந்த இமெயில் அப்படின்றத டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு டாட் கொடுத்து சென்டீஸ்ல நீங்க வந்துட்டு சென்டீஸை சென்ட் பண்றீங்க சந்துருன்னு சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சந்துருன்னு சென்ட் பண்ணீங்கன்னா அங்க வந்து வியூ ஆகும். இப்ப இது வந்து நீங்க டிபெண்ட்ஸ் மெத்தட்ஸ் தரணும்னா இப்ப இதை டிபெண்ட் பண்ணி இது இருக்கணும். அதுக்கு பிரியாரிட்டி மாதிரி டிபெண்டா? ஆமா, பிரியாரிட்டி மாதிரி டிபெண்ட்ஸ் மெத்தட்ஸ். அது இமெயில் தானே, நம்ம போய் செக் பண்ண வேணாமா? இது அது நான் ஆல்ரெடி மைண்ட்ல இருக்குது. அதான் டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் கொடுக்குறீங்க. இதுல வந்து நீங்க ஈக்குவல் டு கொடுத்து டபுள் கோட்ஸ்ல அந்த மெத்தடோட நேம் எழுதணும். மெத்தடோட நேம்னா ஏ. ஓகேங்களா? இதே மாதிரி இங்கேயும் காப்பி பண்ணி இங்கேயே டிபெண்ட்ஸ் மெத்தட்ஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இல்லைன்னா இங்க வந்து பி அப்படின்னு கொடுக்குறது.
இப்ப இந்த கேஸ் பாஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு நீங்க வந்து இங்க அசட் பண்ணணும். அசட் தான் போடணும்னு அவசியம் இல்லை, ஆனா அசட் போடலனாலும் அது செக் பண்ணும். அசட் டாட் அசட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசட் ஈக்குவல்ஸ் இருக்குது. இந்த அசட் ஈக்குவல்ஸ் அசட்னா ஹலோ இப்ப அசட் டாட் அசட் ஈக்குவல்ஸ்ல பூலியன் ஆக்சுவல் என்ன எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேக்குது. ஸோ இப்ப பூலியன் ஆக்சுவல் வந்துட்டு அங்க இருந்து ரிசல்ட் வரப்போகுது இல்ல அந்த எல்லு, நீங்க பக்கத்துல என்ன கொடுக்கணும்? எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? அசட்னா என்னது முதல்ல அதுவே நம்ம ஓ அது நீங்க அன்னைக்கு ஃபார்முலா ட்ரை பண்ணிருந்தீங்க, அப்புறம் இப்ப கேக்குறீங்க? நான் ட்ரை பண்ணனா? ஆமா, உங்களுடைய கம்ப்யூட்டர் தான் அந்த கோடிங் பார்த்தேன். அசட்னு அதான் நான் போட்டு சொன்னேனே எனக்கு அது தெரியாது. அவங்க கொடுத்த அசட்னா என்னன்னா, கோடிங் டைப் படிச்சு வந்துச்சு. ஓகே அசட்னா என்னன்னா, அதனால ஃப்ரெஷ்ஷா கிட்ட வந்து ஜாயின் பண்ணது. சொல்லுங்க. சரி சரி. அசட்னா என்னன்னா ரெண்டுத்தையும் கம்பாரிசன் பண்றது. நம்ம ஆக்சுவல் வேல்யூவையும் நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூவும் இந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணி செக் பண்ணலாம். இப்ப ரன்னிங் டைம்ல ஒரு ஒரு ரிசல்ட் ஒன்று வருது. புரியல. ஆக்சுவல் வேல்யூவும் எக்ஸ்பெக்டட் வேல்யூவை வச்சு கம்பேர் பண்ணலாம். நான் நோட் பண்ணிக்கிறேன். அது கம்பேர் பண்ணி நம்ம பூலியன் ஆர் ஆப்ஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா? அதான் நம்ம அசெட்னு சொல்லிடுறோமே, அத ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணக்கூடாதா? இஃப் யூஸ் பண்ணா அது வந்து ஒரு லூப்பிங் ஆயிடும். இது வந்துட்டு இஃப்ன்றது ஒரு கண்டிஷன், இது இருக்கு இல்ல இது அப்படின்ற மாதிரி போக்குற லூப். அது அது லூப்புக்குள்ள நீங்க ஏதாவது மேட்டர் சொல்லுவீங்க. இது வந்து லூப் எல்லாம் இல்ல, இது ஜஸ்ட் வந்து கம்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆயிடும். செக்கிங் வித் ட்ரூ வேல்யூ அண்ட் கிவன் வேல்யூவா? ஆமா ஆமா. ஓகே சின்டாக்ஸ் இப்படிதான் இருக்குமா? ஆமா, அசெட் டாட் அசெட் ஈக்குவல்ஸ் எல், எல்னா வந்து ஆக்சுவல் வேல்யூ, எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். இப்ப இது ரெண்டுமே வந்து கம்பேரிசன் பண்ணி இப்ப ஃபால்ஸா வந்துச்சுன்னா லோகோ இஸ் நாட் அவைலபிள் வந்துடும். ஓகேங்களா? சின்டாக்ஸ் ஆனா ஒன்னொன்னு என்னது? ஃபர்ஸ்ட் எல் வந்து என்னது? எல் வந்து ஆக்சுவல் வேல்யூ. ஓகே. அடுத்தது ஒரு ட்ரூ வந்துட்டு எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அது இப்ப இந்த அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த ரெண்டு கம்பேரிசன் பண்ணி ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த ரெண்டு கம்பேரிசன் பண்ணி எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ மேட்ச் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி தருது. இது வேணும்னா கொடுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். இது கம்பல்சரி இல்ல. லோகோ இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வருது இல்ல, அது வந்து நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக வச்சிருக்கேன். புரியலையா? இப்ப இந்த ஐஎன்ஜில இந்த ஜி எடுத்துட்டேன் நானு, ஓகேங்களா? எனக்கு இந்த கேஸ் ஃபெயில் ஆயிடும் கம்பல்சரி, ஓகேங்களா? அப்ப எனக்கு இந்த இடத்துல எல்ன்ற இடத்துல வந்து ஃபால்ஸ் வந்துடும். ஃபால்ஸ் வந்தா இங்க நான் கம்பேரிசன் பண்ணி ட்ரூன்னு கம்பேர் பண்ணிருக்கேன். அப்ப இது ஃபால்ஸ் இது ட்ரூ, அப்படின்னா எனக்கு இந்த இது வந்து விசிபிள் ஆகும். லோகோ இஸ் நாட் அவைலபிள் அப்படின்றது விசிபிள் ஆகும். அப்ப ட்ரூ ஆனிச்சுனா லோகோ இஸ் அவைலபிள்னு ஒன்னு தனியா தருவாங்க. வராது 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 வராது, எதுவுமே வராது. இந்த கேஸ் இஸ் பாஸ் தான் வரும். ஓகேங்களா? நான் ரன் பண்றேன். இப்ப இது ரெண்டுமே ட்ரூ ஆயிடும். எனக்கு எந்த மெசேஜும் வராது. எல்லா கேஸும் நடந்து முடிஞ்சிடும். பாருங்க. இமெயில்ன்றது முடிஞ்சுச்சு, ஆனா இமெயில்ன்றது தப்பா இருக்கு போல. ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் ஸ்கிப் ஆயிருக்கு, ஒரு டெஸ்ட் கேஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஏன்?
சி ஸ்கிப் பண்ணிருச்சு ஏன்னா பி ஃபால்ஸா இருக்கனாலயா? இல்ல நம்மளுக்கு ட்ரூன்னு ஆன்சர் வந்துருச்சு. இந்த ட்ரூ வச்சுதான் இங்க ஒரு ட்ரூ போட்டிருக்கேன். ட்ரூ பட் நாட் ஃபவுண்ட் அவுட். இங்கே தான் வேற இருக்கிறது. லோகோ இஸ் நாட் அவைலபிள். எக்ஸ்பெக்டட் ட்ரூ. ஆமா ட்ரூ தான் ஆன்சர் வந்திருக்கு. இது ட்ரூ தானே இது. எந்த லைன்ல எரர்? லைன் நம்பர் 21ல இருக்கு. மேலேயே எங்க போட்டுக்கோங்க. மேலே போட்டு மேல போங்க. இதை போட்டுருக்கோம். ஜாவா டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் எவ்ரி 21. அசர்ட்ல தான் ஏதோ எரர். மேபி இந்த பூலியன் வந்து இந்த மாதிரி வராது போல. புரியுதா? ட்ரூ தான் கொடுத்துருக்கீங்க. ட்ரூ தான் வந்திருக்கு ஆன்சர் எனக்கு. மேனுவல் டெஸ்டிங்க்கு நமக்கு வெர்ஷன்லாம் இருக்கா? இந்த மாதிரி 2019 வெர்ஷன் 2.0 வெர்ஷன் அந்த மாதிரிலாம்? இல்ல மேனுவலுக்கு எது வெர்ஷன் கஷ்டம்? இவங்க பழைய சிலபஸ் இருந்திருப்பாங்க. அதுதான் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்படவும் பழைய சில வருஷனே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இவங்க என்ன சிலபஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கு மேல இருக்கிற ரன் ஆகலாம், கீழே இருக்கிற ரன் ஆகும். ஃபர்ஸ்ட்ல சந்துரு வரல, இப்ப சந்துரு வருது. எப்படி சந்துரு வருது? ஏன்னா இந்த கேஸ் சப்போஸ் ரன் ஆகி ஃபெயிலியர் ஆனாலும் உங்களுக்கு இந்த கேஸ் ரன் ஆகும். எப்படின்னா இங்க வந்து நான் ஏன்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஐயோ கால் பண்றேன். ம்.
ஹலோ ஆ அது ஏன் டிபெண்ட் பி போட்ட எரர் வந்தது? டிபெண்ட் பி போட்ட எரர் வரல. டிபெண்ட் பி போட்டா இது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுறதுனால உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது. ஸோ அந்த கேஸ் ரன் ஆகி ஃபெயிலியர் அது ஆயிடுச்சுன்னா ஏன் உங்களுக்கு ஸ்கிப் ஃபெயிலியர் ஆகும். ஆகணும்? ஆக்சுவலி ட்ரூன்னு தானே பிரிண்ட் ஆகுது, லோவோ இருக்கு தானே. இல்ல அசட் ஈக்குவல்ஸ் வந்துட்டு எப்பயாவது வந்து கம்பேரிசன் பண்றது வந்து தப்பா கூட கம்பேர் பண்ணலாம். இப்ப அதுதான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணோம், கெட் ஆட்ரிபியூட் கொடுத்து கெட் ஆட்ரிபியூட்ல வந்துட்டு டபுள் கோட்ஸ்ல வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், சந்துருன்றது பிரிண்ட் ஆகும். கரெக்டா? அப்ப அந்த சந்துருவை வந்து நீங்க இங்க கொடுக்குறீங்க. சந்துரு சந்துரு வந்தீங்கன்னா, இல்லைன்னா சந்துரு வரலன்னா இந்த கேஸ் ஃபெயிலியர் அப்படின்னு போடலாம். ஓகேவா? இப்ப இது கம்பேர் பண்ணும்போது இது கரெக்டா, இது வந்து சந்துருன்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் ஆகி உங்களுக்கு வந்து வந்திருக்குதா வரலையா அப்படின்ற மாதிரி செக் பண்றது தான் இந்த அசெட். அசெட் வந்து எல்லாத்துலயும் செக் பண்ண முடியும், நாட் ஓன்லி பூலியன். அப்போ அந்த 21st டைம் கரெக்டா தானே வந்திருக்கும், ஏன்னா ட்ரூ தானே பிரிண்ட் ஆயிருக்கு. அதுதான் நான் சொல்றேன். சம்டைம்ஸ் அது மிஸ்டேக்கா கூட இருக்கலாம், இல்லைன்னா அந்த டி கேப்ஸ் வச்சு பண்ணலாம், அதனால கூட மிஸ்டேக் ஆகலாம், எதனால ஒன்றும் மிஸ்டேக் ஆகலாம்னு சொல்றேன். இப்பயும் அந்த கேஸ் ஸ்கிப் ஆயிருக்கு, 2 கேசஸ் பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம கேஸ் எழுதுனது ரெண்டாவது வந்து பாஸ் ஆயிடுச்சு. பாருங்க, கேஸ் சி வந்து பாஸ் ஆயிடுச்சு, கேஸ் ஏவும் பாஸ் ஆயிடுச்சு. இந்த கேஸ் பி இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது. ட்ரூ எக்ஸ்பெக்டர் வந்துட்டு in the true but not found in the true அப்படின்ற மாதிரி காட்டுது. ஓ இதுவா, நீங்க கேபிட்டல், அப்போ நீங்க வந்து ஸ்மால் டி மாத்துங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி ஸ்மால் டி தான் கொடுத்திருந்தேன். அப்படியா? ஆஹ் இன்னொரு ஒரே ஒரு ரன் பண்ணி பார்க்கலாம். அதனால அப்ப அது இது கேஸ் சென்சிட்டிவ்லாம் இல்லையா? கேஸ் சென்சிட்டிவ்லாம் இல்ல. எதனால வரதில்லைன்றது நான் பார்த்துட்டு உனக்கு சொல்றேன். பட் ஆனா உங்களுக்கு உங்களுடைய அசெட்டோடைய மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, நீங்க இதை வச்சு நீங்க கம்பேரிசன் பண்றீங்க. ஆக்சுவல் வேல்யூ என்ன, எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன, அதை வச்சு கம்பேரிசன் பண்ணி அது தப்பா வந்தா மட்டும் இந்த மெசேஜ் ஷோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அது தப்பா வரலன்னா உங்களுக்கு கரெக்டான இல்லைன்னா ஒண்ணுமே ஷோ ஆகாது. இப்ப இந்த கேஸ் பாஸ் ஆயிடுச்சு, அப்ப உங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஷோ ஆகாது. ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், எக்ஸ்பெக்டட் ட்ரூ ஃபவுண்ட் ட்ரூ தானே, ஆனா ஏன் எரர் வரணும்? அதுதான் சொல்றேன், சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ல ப்ராப்ளம் வரும். அது எப்படி? அது அப்படிதான். நம்ம செலினியம் அப்டேட் பண்ணணுமா? இல்ல இல்ல வார்னிங் வருது. அப்படிலாம் எதுவுமே இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது சி பாஸ் ஆயிருக்குல, ஆமா, இது எங்க போய் நம்ம பாஸ் ஆயிருக்குன்றதுக்கு ஒண்ணுமே காட்டாதா அந்த அசெட்? அதுதான் உங்களுக்கு சொன்னேன்ல, பாஸ் ஆகுது எதுவுமே காட்டாது, ஃபெயில் ஆனது மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் த்ரோ பண்ணணும்னு சொன்னேன்ல. இப்போ டபுள் கோட்ஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, கேஸ் இஸ் ஃபெயிலியர்னா, அது டபுள் கோட்ஸ்ல இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு மெசேஜ் த்ரோ பண்ணும், அதர் இடத்துல த்ரோ பண்ணாது. இந்த டிஃபால்ட் டெஸ்ட் டிஃபால்ட் சூட் என்ன இது? அது நான் சொல்றேன், இப்ப நான் சொல்றேன்.
அது 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 என்ன சொல்றது, ஃபெயிலியர் ஆகாம இருக்க நம்ம எப்படி இது பண்ண போறோம் இத? இந்த ட்ரூவா இதான் பேசாம இங்க ஃபால்ஸ்னு கொடுத்துருவோம். ஃபால்ஸ்னு ஏன் தரணும்? அது ஆக்சுவலி ட்ரூ தானே, லோகோ இருக்கு தானே. ஆமா, நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டா ஆக்சுவல் ரிசல்ட்டா மாத்தி மாத்தி கொடுத்து பார்ப்போம். அப்ப நீங்க என்ன ஆகுது ஏதாவதுன்னு பார்ப்போம். அது எப்படி ட்ரையல் அண்ட் எரர் பண்றது? டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ்னா புரியுதுல, ஒரு கேஸ் ரன் ஆனதா இன்னொரு கேஸ் ரன் ஆகும், இன்னொரு கேஸ் ரன் ஆன பாய்சனா தான் இன்னொரு கேஸ் ரன் ஆகும். ஓகேவா? நம்மளோட மெயின் ரிசல்ட் இது டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸோட பர்பஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்போ ஒரு கேஸ் ஃபெயிலியர் தான். ஆனா ஃபெயிலியர் எதனால ஆச்சு, நம்மளோட எக்ஸ்பெக்டட் என்ன, பட் ஃபவுண்ட் வந்து ட்ரூன்றது எக்ஸாக்டா காட்டிடும். ஓகேவா? இப்ப பாஸ் எப்படி ஆக்குறது அப்போ? நீங்க சிலினியம் முடிஞ்சோடனே பாஸ் ஆயிடும். புரியல. நீங்க சிலினியம் கிளாஸஸ் முடிஞ்ச உடனே அது பாஸ் ஆயிடும். ஏன்? அது சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும்பா எரர். இது வந்து எரர் இல்லப்பா. உங்களுக்கு இந்த அசெட்ல புரியுதுல்ல? ஆமா, அதே தானே இங்கேயும். ஆனா இங்க வந்து வேரியபிளையே கம்பேர் பண்ணுது, ஆனா இங்க வந்து வேரியபிளை கம்பேர் பண்ணல, இங்க வந்து பூலியனை கம்பேர் பண்ணுது. அதனால உங்களுக்கு வந்து பாஸ் ஆஃப் ஃபைல கரெக்டா வரல, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? அப்ப நம்ம இங்க என்ன கொடுக்கணும்? 0ன்னு கொடுக்கணுமா? 0 இல்லப்பா, 0 அதுதான் 1 கீழே காட்டுச்சு. பட் இப்ப இங்க வந்து இப்ப இத சந்துருன்ற இடத்துல நானே யூ எடுத்துட்டு இல்ல, வச்சுக்கோல. இப்படி கண்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்படி வரும்னு நினைக்கிறேன். இதோ நீங்க இது வந்து கூட கரெக்ட் தான். ஆமா, நான் கொட்டேஷன் டபுள் கோட்ஸ் குள்ள கொடுத்தனால அது வந்து வேரியபிள் எடுத்துச்சு. நீங்க கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துட்டீங்க, அதனால கரெக்ட். இப்ப கரெக்டா இருக்கு பாருங்க. இதை மறந்துட்டேன், மண்டியில இந்த கொண்டையை மறந்துட்டு. ஓகேவா? உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் என்ன செய்யற புரிச்சு, இப்ப அசர்ட்ல நான் புரிஞ்சுச்சுல. புரிஞ்சது. சரி, ரிமைனிங் 1.5 நிமிஷம் தான் வருது. ஆமா, இப்போ இன்னொரு பிரேக் எடுத்துட்டு வாங்க. தயவு செய்து ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ஸ்பீடா வந்துருங்க. நம்ம ஸ்பீடா முடிச்சிடலாம். வேற ஏதாவது பண்ணணும், நீங்க ஏதாவது ஒரு 10 மினிட்ஸ்ல என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அப்ப பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. லேப்டாப் அப்படியே விட்டு போங்க. பாய். பாய்.